ஹாய்டா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலி இது வந்து ஜிமின்கான 2 ஷார்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் சீக்கிரமாகவே போட்டுடுறேன். இதை வந்து நான் அர்ஜுன் சீரிஸ் முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு போடலான்னு தான் இருந்தேன். பட் கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஜிமின்க்கு ஒரு 1 ஷார்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் இதை 2 ஷார்ட்டாக போடுறேன். அண்ட் மறக்காமல் உங்கள் தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியும். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இன்ட்ரோ. ஹீரோ வந்து நம்ம ஜிமின் தான். அவர் வந்து ரொம்ப சாஃப்டான கேரக்டர். யார்கிட்டையுமே கத்தி பேச மாட்டார், கோபப்பட மாட்டார். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே பொறுமையாக டீல் பண்ணுவார். டென்ஷனே ஆக மாட்டார் மனுஷன். ஜிமின் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சிருப்பார். அது 2 இயர்ஸ் முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். பட் அது இப்போ ரொம்ப நல்ல நிலமையில இருக்குது. இதில் அவரோட பார்ட்னர்ஸாக அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகேயும் வியும் தான். இப்போ ஒயின் சைட் பார்த்தோன்னா, ஒயின் வந்து ரொம்பவே நல்ல பொண்ணு. பட் அவள் பேசுகிற டோன் விதம் எல்லாமே வந்து மற்றவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுற மாதிரியே இருக்கிறதுனால எல்லாருமே அவளை ரொம்ப ரூட் தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் உண்மையிலே அப்படி கிடையாது. லைஃப்பில் எல்லா விஷயத்தையுமே கான்ஃபிடென்ட்டாகவும் போல்டாகவும் ஃபேஸ் பண்ணுறதுனால அவளை எல்லாருமே அரகென்ட், ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவளோட க்ளோஸ் ஒனுக்கு தான் தெரியும் அவள் எவ்வளோ ஸ்வீட் அண்ட் கேரிங்கான ஒரு பொண்ணுன்னு. ஸோ ஜிமினோட எதிரி கம்பெனிலாம் ஒர்க் பண்ணலாம். ஜிமினுக்கு யார் மேலே கோவமோ இல்லை அவர் யாரையுமே எதிரியாக நினச்சிருக்க மாட்டாங்க. பட் அவர் 2 இயர்ஸ்லேயே ரொம்ப பெரிய ஆளாக வந்ததுனால மித்த கம்பெனிஸ்லாம் அவர் மேலே பொறாமப்பட்டுச்சு. அதில் ஒரு கம்பெனி தான் XX கம்பெனி. சரி, இந்த இன்ட்ரோ போகுதுன்னு நினைக்கிறேன். ஹெட்செட் போட்டுக்காங்க, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு மேரேஜ் ஹாலில் தான் காட்டுறாங்க. எல்லா ரிலேட்டிவ்ஸும் அறக்க பறக்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒயனோட அம்மா ஒயன் இருக்கிற ரூம் சைடு போய், ஒயன், மாப்பிள்ளையே காணும்னு சொல்கிறாங்கடி, எனக்கு ஒரே பயமாக இருக்குது. என்னது, மாப்பிள்ளையே காணுமா? அம்மா, என்ன நினச்சிட்டு இருக்காங்க அவங்க? இரு, நான் போய் பேசுகிறேன். ஏய், நீ எல்லாம் போகக்கூடாது வெளியில், இங்கேயே இரு. நீ எந்த கலாட்டாவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உன்கிட்ட சொல்லிட்டு போக வந்தேன். எதுவாக இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். நீ தயவு செஞ்சு இந்த ரூமை விட்டு மட்டும் வெளில வராத, புரிஞ்சுதா? என்னம்மா நீ லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்க? மாப்பிள்ளையை காணுன்ற, நான் வெளில வரக்கூடாதுன்ற. ஃபஸ்ட்டு எப்படி நீ மாப்பிள்ளை காணா போயிட்டாருன்னு சொல்கிற? எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தியா? ஐயோ, எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், மாப்பிள்ளையை காணுன்றாங்க. எனக்கும் ரொம்ப பதட்டமாக இருக்குது. சரி, நான் இந்த ரூமை விட்டு வரல. நீ போய் மாப்பிள்ளையோட பேரண்ட்ஸ் கிட்ட போய் பேசு. நான் அவங்கக்கிட்ட பேசுறது இருக்கட்டும். நான் பேசிகிட்டு இருக்கும்போது நீ தயவு செஞ்சு ரூமை விட்டு வெளில மட்டும் வந்துடாத தாயே. நீ இங்கேயே இரு, நான் போய் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட அம்மாவும் மாப்பிள்ளையோட பேரண்ட்ஸ் கிட்ட பேச போயிருக்காங்க. என்னங்க, மாப்பிள்ளையை காணும்னு சொல்கிறாங்க, என்ன நடக்குது இங்கே? என் பையன் ஒன்றும் சும்மாலாம் போகலங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு தான் இந்த கல்யாணம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்தாங்க, நீங்களே பாருங்கள் அப்படின்னு மாப்பிள்ளையோட அம்மா ஃபோனில் ஒரு வீடியோ காட்டுறாங்க. ஆக்சுவலி ஒயன்கிட்ட ரொம்ப நாளாகவே ஒரு பையன் மிஸ்பிஹேவ் பண்ணிகிட்டு இருப்பான். ரொம்ப டென்ஷனான ஒயன் அந்த பையனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கா. ஐயோ, மாப்பிள்ளை இந்த வீடியோ பார்த்துட்டு தான் அவ்வளோ வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரா? நீங்கள் தயவு செஞ்சு மாப்பிள்ளையை கூப்பிடுங்க, நான் அவருக்கு என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இனிமேலாம் என் பையன் வரமாட்டான். இப்படி ஒரு பஜாரி பொண்ணுக்கெலாம் என் பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்லை. என் பையன் பண்ணது தான் சரி. இப்படி ஒரு பொண்ணு என் வீட்டுக்கு வேணாம். என் பையனுக்கு நல்ல ஒழுக்கமான அமைதியான பொண்ணாக தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு பஜாரியெல்லாம் என் பையனுக்கு வேண்டவே வேண்டாம். இந்த கல்யாணம் நின்று போச்சு, அவ்வளவுதான். என்னங்க நீங்கள் அசால்ட்டாக கல்யாணம் நின்று போச்சுன்றீங்க? அப்போ என் பொண்ணோட வாழ்க்கை? அதை உங்கள் பொண்ணுக்கிட்ட போய் கேளுங்க. பொண்ணா அடக்க உடக்கமாக இருந்தால் அவளுக்கு கல்யாணம் எப்போது நடந்திருக்கும். இப்போ தானே புரியுது ஏன் இவ்வளோ நாளாக கல்யாணம் நடக்காமல் இருந்திருக்குன்னு. மையனும் இதெல்லாம் ரூமுக்கு வெளியில் நின்று கேட்டுட்டு தான் இருக்கா. அவளுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. அவளும் ஸ்ட்ரைட்டாக வெளில வந்து, ஹலோ ஆண்டி, ஒரு நிமிஷம் நிற்கிறீங்களா? அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரு பையனை அடித்தா நான் பஜாரியா, நான் கேவலமானவளா? நான் அடிக்கிற அளவுக்கு அந்த பையன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. இங்கே பாருமா, ஆம்பளைங்க 1000 பண்ணுவாங்க. அதுக்குன்னு பொம்பளை பிள்ளை நீ ஒரு ஆம்பளை அடிக்கலாமா? நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி என் பையன் அடிக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அது என்ன, இந்த சொசைட்டியில் ஒரு பையன் ஒரு பொண்ணு அடித்தா தப்பு இல்லை. ஆனால் ஒரு பொண்ணு ஒரு பையன் அடித்தா தப்பா? அதுவும் கல்யாணம் ஆன ஆம்பளை ஒரு பொண்டாட்டி அடித்தா அதுக்கு பேர் தப்பே கிடையாதுன்றீங்க. கேட்டால் அவன் ஒய்ஃபாக அடிக்கிறான். அதே மாதிரி தான் எனக்கு கல்யாணம் ஆன போகிறவனே நான் அடிப்பேன். ஏன்னா அவன் என் ஹஸ்பண்ட். இதில் என்ன இருக்குது? இங்கே பாருமா, உன்கிட்ட அடி வாங்கிறதுக்காகலாம் நான் என் பையனை பெற்று போடலை. உன்னை விட அமைதியான பொண்ணா, நல்ல பொண்ணாக பார்த்து நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்குவேன். நீ உன் பொழப்ப பாரு, போ. ஹலோ ஆண்டி, அந்த வெங்காயம் எங்களுக்கு தெரியும். நீங்கள் பணத்தை எடுங்க. பணமா? நாங்கள் என்னம்மா பணம் கொடுக்கணும்? இதோ பாடுற காமெடியை, எவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொன்ன இடத்துல தான் ட்ரெஸ் எடுத்தோம், நீங்கள் சொன்ன இடத்துல தான் ஃபுட் கேட்ரிங், நீங்கள் சொன்ன இடத்துல தான் டெக்கரேஷன், எல்லாமே நீங்கள் சொன்ன இடத்துல தான் பண்ணோம். ஆனால் காசு மட்டும் நீங்கள் கொடுக்கல. எல்லாமே நாங்கள் தான் அரேஞ்ச் பண்ணோம். இப்போ கடைசி நேரத்தில் ஏதோ ரீசன் சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் பிடிக்கல, மாப்பிள்ளை போயிட்டான்றீங்க. என் பையனுக்கு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பேன், நீங்கள் கிளம்புறீங்க. என்ன ஜோக் கட்டுறீங்களா? ஒழுங்கு மரியாதையாக பணத்தை எடுத்து வச்சிங்கன்னா நல்லது. இல்லைன்னா நான் போலீஸ் கேஸுன்னு போக வேண்டியது இருக்கும்.
ஃபேமிலியே ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. என்னம்மா மிரட்டுறியா? இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் எங்ககிட்ட வேண்டாம். ஆண்டி, இது வரைக்கும் நான் நார்மலாக பேசிகிட்டு தான் இருந்தேன். இன்னும் நான் வேலையை காட்ட ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே பூச்சாண்டி காட்டுறேன்றீங்க. உங்களுக்கெல்லாம் சொல்கிறத விட செஞ்சு காட்டினா தான் புரியும். ஒய்யனும் அவள் ரூமுக்கு போய் ஃபோன் எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ண போகிறா. அப்போ ஒய்யனோட அம்மா பின்னாடியே போய் ஏய் நிறுத்தடி, என்னடி பண்ணிகிட்டு இருக்க? அம்மா, அவங்க பேசின பேச்செல்லாம் கேட்டல, கண்டிப்பாக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்களாம் உள்ள தராமல் நான் விட மாட்டேன். நீமா என்னை விடு. ஐயோ, சொல்கிறத கேள்வி, இருக்கிற பிரச்சனையில் நீ வேற ஏண்டி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க? பணம் போனால் போய் தொலையட்ட விடு. நானே உன் வாழ்க்கை போயிடுச்சுன்னு உட்காந்துருக்கேன், நீ என்னடானா பணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க? அம்மா, எவ்வளோ செலவு பண்ணி அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்கோம், இவங்க அசால்ட்டாக வேணாம் சொல்லிட்டு போவாங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? இந்த காசில் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்துருந்தா எத்தனை பேருக்கு புண்ணியமாக போயிருக்கு தெரியுமா? நீ என்னடா புரியாமல் பேசிகிட்டு இருக்க? மூளை என்னை விடு, நான் போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏய் நான் சொல்கிறத கேள்றி, போலீஸ்க்கெலாம் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காத, போனால் போய் தொலையட்டு விடு. நான் உனக்கு இனிமேல் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், நீ என்னடானா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன்னு ஒத்த கல்யாணம் நின்றுட்டுருக்க? அம்மா, உலகத்தில் ஆம்பளைங்களே இல்லையா? எனக்கு கல்யாணமே நடக்காதா? அப்படியே நடக்கலான்னா என்னக்கா, அப்புறம் நான் உன் கூட இருந்துடுறேன். பாத்தியா, உன் வாயிலேருந்து உண்மை வெளில வந்துருச்சு. உனக்கு கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணமே இல்லை, அதனால தான் நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அதானே? அம்மா, என்னை டென்ஷன் ஏற்றாத. அவனுங்களை கத்துறதை விட்டுட்டு நீ என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டுருக்கியா? சரி, நான் எதுவும் பண்ணல, என்னமோ பண்ணி தொலை. அம்மாவும் பொண்ணும் பேசிகிட்டு இருக்க டயத்தில் அங்கே ஒரு வாய்ஸ் கேட்குது. நீங்கள் ஒய்யனோட அம்மா தானே? ஆமாம், நான் தான் ஒய்யன் அம்மா. நீங்கள்? ஆக்சுவலாக நாங்கள் மாப்பிள்ளை வீட்டு சைடு தான், நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். அவங்கள பற்றி எங்களுக்கு முன்னாடியே தெரியும், அவங்க எங்களோட தூரத்து சொந்தக்காரங்க தான். இப்படி தான் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த பையனுக்கு இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு தடவை கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு அது தெரியுமா? என்னது, கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிருக்கா? ஐயோ, இதெல்லாம் தெரியாமல் தான் நான் என் பொண்ணை கொடுக்க போயிருந்துருக்கேங்க. விடுங்க, தலைக்கு வந்தது தலைப்பாயோட போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இவன் என் பையன் ஜிமின். இவனுக்கு உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. மண்டபத்தில் பார்த்துன்னு இல்லை, இவன் 2-3 மாதத்துக்கு முன்னாடியே உங்கள் பொண்ணை எங்கேயோ பிஸ்னஸ் மீட்டிங்கில் பார்த்துருக்கான். என் பையன் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி நடத்திட்டு வந்துட்டுருக்கான். 2 வருஷம் ஆச்சு நடத்தி, நல்ல நிலமையில தான் போயிட்டுருக்குது. அந்த டயத்தில் தான் உங்கள் பொண்ணையும் பார்த்துருக்கான். அவன் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னப்பவே நான் உங்கள் வீட்டில் வந்து பேசலான்னு தான் நினச்சேன். ஆனால் அப்போவே உங்களுக்கும் இவங்களுக்கும் அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சதும் விட்டுட்டேன். இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பையன் அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். உங்களுக்கு சமாதானம் நீங்கள் பொண்ணை கேட்டுட்டு எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் வெளில வெயிட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஜெமினோட அம்மாவும் வெளில போயிட்டாங்க. எனக்கு இதை கேட்டோடனே ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா இது, நம்ம இவ்வளோ நேரம் பண்ண பிரச்சனைலாம் பார்த்துட்டு நம்மளும் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்றான், என்ன நடக்குதுங்க? ஒய்யன், இங்கே பாரு, ஜேம் கம்பெனியோட சிஇஓவா, நல்ல மாப்பிள்ளை, நல்ல குணம், இதை விட வேறு என்னடி வேணும்? தயவு செஞ்சு இவரை கல்யாணம் பண்ணிக்கடி. அம்மா, எடுத்தோம் கவுத்தோம்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், அதுக்கப்புறமேட்டிக்கு ஓகேனா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், புரிஞ்சுதா? தனியாக பேசுகிறேன்னு சொல்லி அவனை போய் மிரட்டக்கூடாது, புரிஞ்சுதா? அம்மா, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேம்மா, நீ முதல்ல அவங்ககிட்ட போய் சொல்லு போ. ஒய்யனோட அம்மாவும் ஜிமினோட பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ ஜிமினோட அம்மாவும், டேய் போடா, அவங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்கிறா, போ. என்கிட்ட என்னம்மா பேசுகிறது, நான் அதெல்லாம் போகலை. டேய், பொண்ணு மாப்பிளையும் பேசிக்கிறதெல்லாம் இந்த காலத்தில் ரொம்ப சகஜமாயிடுச்சுடா, போய் பேசிட்டு வா போ அப்படின்னு சொல்லி ஜிமினை அவங்க அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ ஜிமினும் ஒய்யனும் தனியாக நின்றுட்டுருக்காங்க. என் பேர் ஒய்யன். ஆக்சுவலி நான் எக்ஸ்எக்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், மேனேஜர் தான். நல்ல சம்பளம், நல்ல லைஃப், நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த கல்யாணன்ற பேச்சு எடுக்கிற வரைக்கும் எனக்கு கல்யாணத்தில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறத விட நம்பிக்கை இல்லைன்னே சொல்லலாம். எவ்வளோ சந்தோஷமான கப்பலாக இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு கட்டத்தில் இவங்களையும் லவ் பண்ணும், இவங்களையும் கல்யாணம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். அப்படி வந்துச்சுன்னா அத்தனை வருஷமாக அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ இதெல்லாம் பார்த்து தான் எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை. பட் எங்கள் அம்மா என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் நான் ஓகே சொன்னேன். அண்ட் அந்த வீடியோவில் நான் ஏன் அவனை அடித்தேன்னா, ஒய்யன், நீங்கள் அதை பற்றி சொல்லணுன்ற அவசியம் இல்லை, இஃப் யூஆர் ஓகேமேன்னு சொல்லலாம். ஒரு பையனை அடிக்கிற அளவுக்கு போயிருந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவன் ஏதாச்சும் தப்பாக நடந்திருப்பான், இல்லை தப்பாக ஏதாச்சும் பண்ணியிருப்பான். அதுலேருந்தே எனக்கு தெரிஞ்சுது. ஸோ நீங்கள் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, மேலே சொல்லுங்கள். ஓகே. ஆக்சுவலி அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி தான் நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், எதாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேராக சொல்லிவிடுவேன். இன்ஃபேக்ட் நான் பேசுகிறதே நிறையா பேருக்கு ஆர்குமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் நானும் அதை மாற்றணுன்றதுக்காக நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், லைக் யோகா, மெடிடேஷன். பட் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. இதுதான் என்னோடய நேச்சர் போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன்.
என்னை பற்றி தெரியாத பர்சனுக்கு நான் அப்படி இருந்திருக்கலாம். பட் என்னை பற்றி தெரிஞ்சவங்க லைக் என்னோடய க்ளோஸ்ட் ஒன்ஸ்கிட்ட நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னாவே அவங்களே என்னை பற்றி நல்ல விதமாக தான் சொல்லுவாங்க. சட்டுன்னு கோவம் வந்துடும். பட் அதுக்கப்புறமேட்டுக்கு நானே வந்து சாரி கேட்டுருவேன். கேட்காமலாம் இருக்க மாட்டேன். இவ்வளோதாங்க. நான் உங்களை பற்றி சொல்லுங்கள். ஓகே வயன், நான் ஜெமன், ஜேஎம் கம்பெனியோட சிஇஓ. ஆக்சுவலி நான் கம்பெனி தனியாக ஸ்டார்ட் பண்ணல, என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸோடு தான் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பேருக்கு தான் நான் மட்டும் சிஇஓ, பட் அவங்க 2 பேருமே இந்த கம்பெனிக்கு ஓனர்ஸ் தான். நாங்கள் காலேஜ் ஃபைனல் இயர் முடித்ததுக்கப்புறமேட்டுக்கே இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ 2 இயர்ஸில் நல்லபடியாக கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக நான் உங்களை ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கில் பார்த்தேன். அப்போவே எனக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சு. வீட்டில் சொன்னேன், பட் அதுக்குள்ளே உங்களுக்கு அலைன்ஸ் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுனால விட்டுட்டேன். ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டாம், என் கூட தான் இருக்கணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும் சொல்கிற பர்சன் நான் கிடையாது. நீங்களாக இருங்க, அதுவே போதும். அண்ட் என்னை பற்றி இன்னும் சொல்லணும்னா, எனக்கு சுத்தமாக கோவம் வராது. வந்தாலுமே கத்தி பேசவும் வராது. அப்படி கத்தி பேசுறதுக்கு முன்னாடி அந்த பர்சன் எப்படி ஹர்ட் ஆவாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் என் மைண்டில் ஓடிட்டுருக்குமே தவிர, அதனால நான் யார்கிட்டையுமே கோவமாகவோ ஹார்ஷாகவோ பேசவே மாட்டேன். அப்படி பேசுகிற நிலமை வந்தாலுமே அப்படி அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவேன். தென் மீட்டிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெளில சுற்றிக்கிட்டே இருப்பேன். ஆஃப்டர் மேரேஜ் என்னால் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஸோ இவ்வளோதாங்க. நான் உங்களோட டெசிஷனை நீங்கள் உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லுங்கள், நான் என்னோடய அம்மாக்கிட்ட சொல்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் பாட்டுக்கு போயிட்டாரு. என்னது ஒரு அம்மா அப்பா கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கல்யாணம் பண்ணிக்க போகிறது நம்ம 2 பேரும். அப்போ நாங்கள் 2 பேரும் தானே பேசிக்கணும். பேசிட்டோம், சரி. டெசிஷனை என்கிட்டே சொல்லிட்டு போயிடலாமே. ஐயோ, இவனெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. பார்க்கவும் நல்லா இருக்கான், பேசுகிறதும் எனக்கு பிடிச்சிருக்கு. இவனுக்கோ கழுத்தை நீட்டுறதுக்கு இவனுக்கே நீட்டிகிட்டு போயிடலாம். ஆக்சுவலாக நானும் இவளை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லே கம்பெனியை ரொம்ப நல்லா டெவலப் பண்ணியிருக்கான். சின்ன வயசுலேருந்தே இருந்த 2 ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். நல்ல பையன்தான். சரி, ஓகே சொல்லுவோம். அப்புறம் என்னங்க, 2 பேருக்கும் மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. ஆக்சுவலி ஜிமின் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் தனியாக ஸ்டே பண்ணியிருப்பார். ஸோ அப்போ ஒய்யனும் அங்கே தான் அவங்க கூட இருக்கா. ஒய்யன் சடனாக எல்லாம் நடந்ததுனால நான் ரூம்லாம் எதுவும் சரியாக அரேஞ்ச் பண்ணல. ஸோ நீங்கள் அந்த ரூமில் தங்கிக்கோங்க, நான் பக்கத்து ரூமில் இருக்கேன். ஓகே. ஹலோ இங்கே வருஷம் வாங்கல. என்னாச்சு? நான் பக்கத்து ரூமில் தங்கிக்கணும், நீங்கள் இந்த ரூமில் தங்கிக்கணுமா? எதுக்குங்க கல்யாணம் பண்ணோம்? அது அப்படி இல்லை ஒயன், எல்லாமே சடனாக நடந்துருச்சு. அதனால் ஐ நீட் டு கிவ் யூ சம் டைம். நீயும் அந்த டைமில் அடாப்ட் பண்ணிப்பேங்கிறதுக்காகத்தான் அப்படி சொன்னேன். உன்னை ஹர்ட் பண்ணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்லாம் நான் எதுவும் சொல்ல, சாரி. இல்லை நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கல, நான் ஹர்ட்லாம் ஆகலை. நம்ம 2 பேரும் ஒரே ரூமில் இருப்போம். எல்லாம் சடனாக நடந்துருச்சு, ஓகே ஃபைன். ஸோ நம்ம அதை மாற்ற ட்ரை பண்ணுவோம். மாற்றனில்லை, நம்ம அதை படி அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணிப்போம். 2 பேரும் ஒன்றா இருந்தால் தானே நம்ம எப்படி மேட் ஃபார் ஈச் அதரா, இல்லை 2 பேருக்கு செட் ஆகுமா ஆகாதாங்கிறது தெரியும். தனித்தனியாக இருந்தால் எப்படி? ஸோ நம்ம 2 பேரும் ஒரே ரூமில் இருந்துப்போம். ஓகே. சரி, ஓகே. சரி, நீங்கள் எந்த ரூம் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள், நம்ம அந்த ரூம்லேயே ஷிஃப்ட் ஆகிக்கலாம். இந்த ரூம் தான். ஓகே, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ஓகே. இப்போ என்ன ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டா. இப்போ ஜிம்மினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம வியும் ஜேகேயும் தான். அவரும் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. சொல்லுங்கடா, மீட்டிங்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சா? தம்பி, மீட்டிங்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நீ என்ன வேலை பண்ணி வச்சுருக்கேன்னு கூட சொல்கிறியா? டேய், அது கல்யாண வேலையில் அப்படியே ரஷ்ஷில் நான் எதுவும் சொல்ல மறந்துட்டேன், சாரிடா. டேய் கோழி குஞ்சு, எங்களுக்கு அப்போவே தெரியும்டா நீ அந்த பொண்ணு தான் வேணும்னு சொன்னப்போ எப்படியும் நடுவில் பூந்த ஆட்டத்தை கழிச்சிட்டல. டேய் அந்த வீடியோ விவகாரம்லாம் நாங்கள் பண்ணலப்பா. ஈவன் அது எப்போ ரெக்கார்ட் பண்ணாங்க, அவள் யார் அடித்தா, எதுக்கு அடித்தான்னு கூட எனக்கு தெரியாது. டேய் கோழி குஞ்சு, ரொம்ப நடிக்காதடா. எல்லாம் உன் வேலை தான் எங்களுக்கு தெரியும். சரி, கல்யாணத்துக்கு தான் எங்களை கூப்பிடல, அட்லீஸ்ட் ரிசப்ஷனாச்சும் வைப்பியா இல்லையா? அதெல்லாம் வைக்கணுமாடா? டேய், நீ கல்யாணத்துக்கு எந்த இன்வெஸ்டர்ஸையும் கூப்பிடல, எந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸையும் கூப்பிடல, நீ பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அப்புறம் எப்படா அவங்களுக்குலாம் உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரியும்? அதுக்கு வச்சு எதையாச்சும் பண்ணி தொலை, புரிஞ்சுதா? அப்போ ஜேகே, டேய் மச்சான், இன்னைக்கு நைட்டு உனக்கு தான். டேய், வாயை உடச்சிருங்க பார்த்துக்க. அவள் கூட ஒரே ரூமில் இருக்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன். நீ என்னடானா வா. என்னது ஒரே ரூமில் இருக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கா? அப்புறம் எதுக்குடா நீ கல்யாணம் பண்ண? சரியான வேஸ்ட்டுடா இவன். சரியா சொன்ன மச்சான். டேய், 2 பேரையும் வந்தேன்னு வையேன், ஒழுங்கு மரியாதையாக மீட்டிங்கை முடிச்சுட்டு வாங்கடா. எனக்கு கோவம் வரதுக்கு ரீசனே நீங்கள் 2 பேர் தான்டா.
உலகத்தில் எவன் மூஞ்ச பார்த்தாலும் எனக்கு கோவம் வராது, திட்டணும்னு தோணாது. ஆனால் உங்கள் 2 பேரை பார்த்தா மட்டும் எதால் அவங்க 2 பேரையும் அடிக்கிறதுனே தெரியல. மரியாதையாக அந்த பிஸ்னஸ் மீட்டிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர வழியை பாருங்கள், புரிஞ்சுதா? சரிடா குழி குஞ்சு, ரொம்ப சீன் போடாத, புரிஞ்சுதா? சரி நீ போய் உன் வேலையை பாரு, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். ஏய் போனை வைங்கடா லூஸ் பயலுகளா அப்படின்ட்டு அவரும் கட் பண்ணிட்டாரு. ஜிமினுக்கு அப்போ தான் அவங்க 2 பேர் சொன்னது மைண்ட்லேயே ஸ்ட்ரைக் ஆகுது. அவங்க சொன்னதும் ஒரு விதத்தில் கரெக்டு தான். நமக்கு கல்யாணம் ஆனது யாருக்கும் எதுவும் தெரியாது, அதுக்குன்னு இப்படியே வச்சுக்கவும் முடியாது. சரி ஃபஸ்ட்டு அவகிட்ட கேட்போம் இந்த மாதிரி ஓகேவா இல்லையான்னு, அதுக்கப்புறமேட்டுக்கு எந்த முடிவாலும் எடுத்துக்கலாம். ஜிமினும் ஒரு வேகத்தில் கதவை திறந்துட்டு உள்ளே வந்துட்டார். அப்பான்னு பார்த்து நீங்கள் வேறு டவலோட நின்றுட்டுருக்கீங்க. அதை பார்த்ததுமே ஜிமினுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. வயன் சாரி, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணுன்னு தான் வந்தேன், தெரியாமன்ட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளில வந்துடுறாரு. டேய் ஜிமின், ஏன்டா இப்படி பண்ணுற? அவளுக்கு உன் மேலே ஒரு நல்ல மதிப்பு இருக்குது, பேர் இருக்குது, அதை நீயே இந்த மாதிரியெல்லாம் ஏதாச்சும் பண்ணி கெடுத்துக்கிறியடா சே அப்படின்ட்டு அவர் தலையில் அடிச்சுட்டு ஹாலில் உட்காந்துருக்காரு. உங்கள் சைட் பார்த்தா இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான், ஆனால் எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கே, ஐயோ. சரி முதல்ல போய் நம்ம ட்ரெஸ் பண்ணுவோம். ஸோ ட்ரெஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் மிரரில் பார்த்துட்ருக்கீங்க. அவரை எப்படி போய் நான் ஃபேஸ் பண்ணுவேன், ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குமே. அதுக்குன்னு இந்த ரூம்லேயே உட்காந்துருக்க முடியும்? ஊரே உன்னை பஜாரிங்குது, கோவக்காரிங்குது, நீ என்னடானா இப்படி நெறிஞ்சிக்கிட்டு இருக்கியே வையன். இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப அசிங்கம். ஓரம் தைரியமாக பேசுகிறோம், அவ்வளோதான். ஜிமின் ஹாலில் உட்காந்துருக்காரு. ஸோ வையன் நேராக போய் எதுவுமே நடக்காத மாதிரி அவர்கிட்ட, ஜிமின் நீங்கள் ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, என்ன பேசணும்னு சொன்னீங்க அப்படின்ட்டு அவரோட ஆப்போசிட்டில் உட்கார்றா. ஜிமினுக்கு உங்களை அப்படி அந்த இடத்துல பார்த்தது தான் ஞாபகம் வருது. ஜிமின் உங்களை தான். அது நமக்கு கல்யாணம் ஆனது எங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கெலாம் தெரியாது, அதான் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி எல்லோரும் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இதுக்கு உங்களுக்கு ஓகேவா? ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும் நம்ம கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் யாருமே வந்திருக்க மாட்டாங்க, அதை பற்றி யோசிக்கவே இல்லைல்ல. ஓகேங்க, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அரேஞ்ச் பண்ண முடியுமோ அரேஞ்ச் பண்ணுங்கள், எனக்கு ஓகே தான். சரி ரொம்ப டயர்டாக இருக்குது, இதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். தூங்கலாமா? தூங்கலாமா, தூக்கம் வருது. ஓகே நீங்கள் போய் படுங்க, நான் அதை ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே. அப்பா போயிட்டாளா? இவளை போய் யார் ஸ்டாடிஸ்ட்டு அரகண்ட்டுலாம் சொன்னது? ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா, தேவையில்லாமல் இவள் மேலே யார் இப்படி ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஐயோ இப்போ இவளோட போய் ரூமில் படுக்கணுமா? ஐயோ ஜிமின் அவனோட ஒய்ஃப் தானே, ஏன்டா இப்படி கூச்சப்படுற? சரி போகிறோம், கதவை திறக்கிறோம், டப்புன்னு போய் படுத்துக்கிறோம், அவ்வளோதான். ஜிமினும் நேராக கதவை திறந்து ரூமுக்கு வந்துட்டு பெட்டில் அப்படியே படுத்துட்டாரு. வையனுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியல, அவளும் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கா. ஸோ திடீர்னு ஜிமின் மேலே ஒரு கைப்படுது. இது வேறையா? தூக்கத்தில் இன்றைக்கி கையை போடுறா, நாளைக்கு காலை போடுவா, நம்ம கை காலை வச்சுட்டு செவனின்னு இருந்தாலே போதும். ஜிமின் ரோபோட் மாதிரி ஒரே இடத்துல அசையாமல் அப்படியே படுத்திருக்காரு. ஆனால் நம்ம வையன் தான் ஜாலியாக உருண்டு பிறண்டு தூங்கிட்டு இருக்கா. ஸோ இப்படியே மார்னிங் ஆகுது, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறீங்க. பக்கத்தில் ஜிமினோ அப்படியே குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காரு. ஐயோ இவனெல்லாம் செய்யும்னு சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களா? குழந்த மாதிரி இருக்கான். நம்மக்கிட்ட மாட்டிக்கிட்டு என்னெல்லாம் முழிக்க போகிறானோ. சரி இவன் வரத்துக்குள்ளே நம்ம குளிச்சுட்டு ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிவிடுவோம், நேற்று மாதிரி ஆகிடக்கூடாது. எனக்கு கொடுக்கணுன்னு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வரா. பட் ஜிமின் ஸ்டில் இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்காரு. பொதுவாக இந்த மாதிரி சீன்லாம் பையன் தான் ஃபஸ்ட்டு எந்திரிப்பான், போயிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு ஹீரோயினை வந்து எழுப்பி விட்ற மாதிரிலாம் இருக்கும். நம்ம கதையில எல்லாம் வேறு மாதிரி இருக்கே என்னவோ. சரி எனக்கு பசிக்குது, நான் போய் டீ போட்டு குடிக்க போகிறேன். என்னோ கிச்சன் சைட் போயிட்டு ஒன்று எங்கெங்கே இருக்குன்னு பார்த்துட்ருக்கா. இவள் உருட்டுற சவுண்டு கேட்டு ஜிமினும் எந்திரிச்சிட்டாரு. என்ன இது இப்படி பாத்திரம் உருட்டுற சவுண்டு கேட்குது? எங்கே நம்ம பக்கத்தில் ஒன்று படுத்துருந்துச்சு, அதை ஆளை காணோம். அவள் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காளா? இனிமேல் என்னெல்லாம் நடக்க போதோ. சரி நம்ம போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவோம் அப்படின்னு ஜிமினும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வந்து பார்க்குறாரு. நீங்கள் பால் பாத்திரம் சுகர் எல்லாமே எடுத்துட்டீங்க, பட் டீ போடுற டீ தூள் மட்டும் மேலே இருக்குது. எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் உங்களால் எடுக்க முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எக்கி எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு பின்னாடிலேருந்து ஒரு கை வந்து அந்த டீ தூள் டப்பாவை எடுக்குது. நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க, அவ்வளோதான். அங்கே ஒரு ஐ கான்டாக்ட்.
ஜிமினும் உங்களை பார்த்துட்ருக்காரு, நீங்களும் அவரை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே 2 பேருக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. அதை பிரேக் பண்ணுற மாதிரி, அது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்தேன், இந்தாங்க டீ தூள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எடுத்து கொடுத்துட்டு குடு குடுன்னு ஓடிட்டாரு. டேய், நேத்திலேருந்து அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க பண்ணிகிட்ருக்க, பெரிய இவன் மாதிரி ஸ்பேஸ் கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு நீயே போய் அந்த பொண்ணுக்கிட்ட அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கியடா. கை கால் வச்சுட்டு செவனேன்னு இரு, இல்லாட்டி அந்த பொண்ணு உன்னை பற்றி என்ன நினைக்கும் அப்படின்னு அவரே திட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் இந்த சைடு உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் ஃபீல் ஆகுது. ஐயோ, படத்தில் பார்க்குற மாதிரியே எல்லாம் நடக்குதே. கல்யாணம் ஆனால் இப்படிலாம் நடக்குன்னு சொல்லியிருந்தா நான் முன்னாடியே கல்யாணம் பண்ணியிருப்பேனே. இப்போ ஒன்று கெட்டு போகலை, ஒரு நல்ல பையனாக தான் கல்யாணம் பண்ணியிருப்போம். இனிமேல் லைஃபே ஒரே ஜாலி தான். அப்படியே நீங்கள் தனக்கு தானே பேசிட்டு ஒரு வழியாக டீ போட்டு எடுத்துகிட்டு ஹாலுக்கு போகிறீங்க. அங்கே ஜிமின் ரொம்ப தீவிரமாக ஏதோ ஒர்க் பார்த்துட்ருக்காரு. ஜிமின், இந்தாங்க டீ. தேங்க்யூ வயன். ஆக்சுவலி நான் நேற்று சொன்னேன்ல, இந்த மாதிரி ஒரு பார்ட்டி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட அரேஞ்ச்மெண்ட் பற்றி தான் நான் இப்போ பார்த்துட்ருக்கேன். நீங்களும் உட்காருங்க, 2 பேரும் சேர்ந்தே பார்க்கலாம். இப்போ நீங்களும் ஜிமினோட பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. அவர் கையில் வச்சுருக்க டேப் வச்சு உங்களுக்கு ஒவ்வொரு பிக்சர்ஸாக காட்டிகிட்ருக்காரு. ஆக்சுவலி டெக்கரேஷன், கேட்ரிங், அப்புறம் இதெல்லாம் நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதில் எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொன்னீங்கன்னா நம்ம ஓகே பண்ணிடலாம். சப்போஸ் எதுவுமே பிடிக்கலனாலும் சொல்லுங்கள், நான் வேறு சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓ சரி, கொடுங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு நீங்களும் டேபை வாங்கி பார்த்துட்ருக்கீங்க. ஒவ்வொரு பிக்சர்ஸாக ஸ்வைப் பண்ணிகிட்ருக்கீங்க. தென் ஒரு சில பிக்சர்ஸ்லாம் எடுத்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு, ஜிமின் இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டேபை அவர்கிட்ட கொடுக்குறீங்க. அவரும் நீங்கள் செலக்ட் பண்ண பிக்சர்ஸ்லாம் பார்த்துட்டு மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறாரு. ஏன்னா அதெல்லாம் அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இருந்தாலும் உங்ககிட்ட கேட்காம எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அதோட சேர்த்து ஒரு சில பிக்சர்ஸ்லாம் ஆக்ட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்தாரு. ஓகே வயன், நான் இதெல்லாம் ஃபைனல் பண்ணிடுறேன். அண்ட் ஒன் மோர் திங், நாளைக்கே பார்ட்டி வச்சுட்டா உங்களுக்கு ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக எனக்கு கம்பெனியிலே 3 days லீவ் கொடுத்துருக்காங்க மேரேஜ்க்காக. அதுக்குள்ளே எல்லாமே முடிச்சிட்டா சூப்பர் தான் நானும் நினச்சேன். நீங்களும் நாளைக்கே சொல்லிட்டீங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே வயன், இன்னும் ட்ரெஸ் மட்டும்தான் பாக்கி. ஸோ அதையும் நம்ம ஈவினிங் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டா கரெக்டாக இருக்கும். சரி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் கொஞ்சம் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் பத்திரமா இருங்க. ஓகே? ஆஃபீஸ் போகிறீங்களா? இன்றைக்கி தான் சண்டே ஆச்சு, இன்றைக்குமா ஆஃபீஸ்க்கு போவீங்க? நான் கம்பெனியோட சிஇஓ, ஸோ எனக்கு சண்டே மண்டே இதெல்லாம் கிடையாது. எவ்ரிடே எனக்கு ஒர்க் தான். நான் தான் சொன்னேன்ல, எப்போவுமே ஒர்க்குக்காக நான் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, யூ டோன்ட் வரி, நான் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டிக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போகலாம். ஓகே? ஓ ஓகே, சரி இருங்க, நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன். இல்லை வேணாம் வயன், நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் மத்தியானம் லஞ்ச் மட்டும் சமைச்சிடுங்க. சரி, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஒரு வழியாக ஃபுட்டும் வந்துச்சு, 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. இப்போ ஜிமினும் ஒர்க்குக்கு கிளம்பிட்டாரு. ஓகே வயன், எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வீட்டிலே இருக்கும். ஸோ நீங்கள் வெளில போய் பர்ச்சேஸ் பண்ணுற அவசியம் இருக்காது. பட் அதேமாரி ஏதாச்சும் தேவைப்படுச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஓகே? ஓகே ஜிமின், ஏதாச்சும் தேவைன்னா நான் கால் பண்ணுறேன். சரி, பாய். பாய். நீங்களும் கதவை சாத்திட்டு, எப்படி இருந்தால் என்ன இப்படி மாற்றிட்டான், இதே வேறு யாராச்சும் என்கிட்ட ஏதாச்சும் சொல்லியிருந்தா, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், நீ மூடிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போடான்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இவன் ஃபேஸ் பார்த்து எனக்கு அப்படி சொல்லவே மனசே வர மாட்டேங்குது. என்னடா அது, கல்யாணம் நான் ஒரு நாள்லேயே இப்படி ஆகிட்டேனே. சொச்ச காலெல்லாம் என்ன ஆக போதோ. அவனை பார்த்தாலே எனக்குள்ளே பட்டர்ஃப்ளையாக பறக்குது. இதில் எங்கேருந்து நான் அவன்கிட்ட இப்படிலாம் பேசுகிறது? சரி, அவன் வேலையை அவன் பார்க்க போயிட்டான், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களோட ஆஃபீஸ் ஒர்க்லாம் கொஞ்சம் பார்த்துட்ருக்கீங்க. அந்த நேரம் பார்த்து உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது உங்கள் கம்பெனியோட சிஇஓ தான். நீங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. ஹலோ சார். ஒயன், எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? குட். எதுக்கு சார் ஃபோன் பண்ணீங்க? ஏதாச்சும் எமர்ஜென்சியா? நோ, நான் ஒர்க் பற்றி பேசுறதுக்கெலாம் கால் பண்ணல. ஆக்சுவலி உங்களோட மேரேஜ் பற்றி கேள்விப்பட்டேன். கடைசி நேரத்தில் என்னென்னமோ ஆகி இப்போ நீங்கள் ஜிஎம் கம்பெனியோட சிஇஓ மேரேஜ் பண்ணியிருக்கதா கேள்விப்பட்டேன். இஸ் தட் ட்ரூ? அது ஆமாம் சார். லாஸ்ட் மினிட்ல எல்லாம் தலைகீழாக மாறிடுச்சு. ஆக்சுவலி நானே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. 2 பேரும் பேசணும், பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஒயன், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் அவரை பற்றி கொஞ்சம் சொல்லலாமா? ஷோர் சார். ஆக்சுவலி என்னை விட உங்களுக்கு தான் அவரை பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கும், லைக் இன் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில். ஸோ சொல்லுங்கள், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை பற்றி தான் நானும் பேச வந்தேன். அவர் பார்க்க ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பார், எப்போதும் சிரிச்சுட்டே இருப்பார், கரெக்டாக? ஆமாம் சார், எப்போதும் சிரிச்சுட்டு தான் இருப்பார். ஈவன் அவருக்கு கோவமே வராதுன்னு கூட என்கிட்ட சொல்லியிருக்காரு.
2 இயர்ஸ்லேயே கம்பெனியை ரொம்ப நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பேன்னு சொல்லியிருப்பாரே, அதுவும் அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸோட. ஆமாம் சார், அவங்க 2 பேருமே இவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லியிருக்காரு. யா. ஸோ இதெல்லாம் சொல்லி நீயும் ஓகே சொல்லியிருக்க. am I ரைட்? அப்படி இல்லை சார், அவரை பார்த்ததும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அவர் அப்ரோச் பண்ண விதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால தான். ஏன் சார், ஏதாச்சும் பிரச்சனையா? ஒய்யன், நீ என் கம்பெனியோட பெஸ்ட் எம்ப்ளாயி, உனக்கு எப்படி ஒரு லைஃப் அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா? சார், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா? அவன் பார்க்கதாம்மா இன்னசென்ட்டு ஸ்வீட்டு, ஆனால் உள்ளுக்குள்ளே அவன் வேறு. பர்சனல் லைஃப்லேயும் சரி, ப்ரொஃபஷ்னல் லைஃப்லேயும் சரி, அவன் ரொம்ப ரொம்ப மோசமான கேரக்டர். பிஸ்னஸ்ன்னு வந்துட்டு அவன் என்ன வேணால் பண்ணுவான், என்ன லெவலுக்கு வேணால் இறங்குவான். நான் என்ன வேணால் பண்ணுவான் அப்படின்னு சொன்னதுக்கு மீனிங் கொலை கூட பண்ணுவான், அதுதான். சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு இதெல்லாம் புரியல. என்ன பேசுகிறீங்க அவரை பற்றி? ஒயன், நான் ஒரு கம்பெனியோட சிஇஓ. எத்தனை பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், எத்தனை பேரை பார்த்துருப்பேன். ஆக்சுவலாக நீங்கள் என்ன அவரை பற்றி ஃபஸ்ட்டு நினச்சிங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் நினச்சோம். பட் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் தெரிஞ்சிச்சு அவர் பிஸ்னஸ்ன்னு வந்துட்டா இவ்வளோ கொடூரமாக மாறுவாருன்னு. நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் வெறும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மட்டும் கிடையாது, இவரோட பினாமியும் கூட. ஏகப்பட்ட சொத்துக்கள் எல்லாமே அவங்க 2 பேரோட பேரில் தான் இருக்கும். நீங்களே வேணால் அவர்கிட்ட கேட்டு பாருங்களேன், அவரோட பேரில் இருக்கா இல்லை அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பேரில் இருக்கான்னு. கம்மிங் டு த பர்சனல் லைஃப், அவருக்கு இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது. ட்ரக்கில் ஆரம்பித்து பொண்ணுங்க வரைக்கும் எல்லா கெட்ட பழக்கமுமே இருக்குது. பட் உங்ககிட்ட அதை காட்டிக்காம தான் இருப்பார். நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்களே லாரா, அவங்க தான் என்கிட்ட இதெல்லாம் சொன்னாங்க. அவங்க நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜிமென் கம்பெனி தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஜிமெனுக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக. இவகிட்டையும் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணதுனால தான் அவள் அங்கே வேலையை விட்டுட்டு நம்ம கம்பெனிக்கு ஜாயின் பண்ணியிருக்காள். இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா நான் சொல்கிறதெல்லாம் உண்மையாக போயா அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்களே தவிர இதை நீங்கள் அப்படியே நம்பியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் அவர் கூட தானே இருக்க போகிறீங்க, நீங்களே அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுப்பீங்க. ஸோ எனிவேஸ், ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சுட்டாரு. இங்கே உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. என்ன இவர் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காரு, எனக்கு எதுவுமே புரியலை. ஐயோ, தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குது. இவரை பற்றி நான் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனால் பாஸ் மட்டும் ஏன் இதெல்லாம் சொல்கிறாரு? பாஸ் போய் சொல்கிறாரா இல்லை ஜிமென் உண்மையிலே இப்படி தானா? வையன், எடுத்தோம் கவுத்தோன்ட்டு எதையும் பண்ணிடாத, பொறுமையாக இரு, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட இந்த பார்ட் முடியுது. ஆக்சுவலி என்னோடய வாய்ஸ் அங்கங்கே கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். எனக்கு த்ரோட் பெயின் இருக்குது, அதனால தான் இப்படி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய்.